நான் நிறைய விசுவாசிகள் பேசுகிறத கேட்டிருக்கேன். சொல்லுவாங்க, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும். எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? பணம் பணம் வந்துட்டா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா இல்லையா? கார் வாங்கினீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா. அதனால வெறும் பணத்தை மட்டும் கோல் பண்றாங்க. நான் சொல்றேன், பணம் மாத்திரமல்ல கனி. எல்லாரும் சொல்லுங்க, பணம் மாத்திரமல்ல கனி. சொல்லுங்க, பணம் மாத்திரமல்ல கனி. கனி ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பிரியமா வாழணுங்கிறது தரிசனமா இருக்கணும். யாருக்கு பிரியமா வாழ போறீங்க? தேவனுக்கு பிரியமாய் வாழ போறேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பக்தியுள்ள வாழ்க்கைக்கான தரிசனம். இதுவே உங்கள் தரிசனமாக இருக்கட்டும். என் வாழ்க்கை மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். என் வாழ்க்கை மூலம் என் வாழ்க்கையவே தேவர் ராஜ்யத்துக்கு வளர்ந்து பெருக என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுவே என் வாழ்க்கையின் தரிசனம். பரலோகத்திலே தேவசித்தம் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் தேவசித்தம் நிறைவேறணுங்கிறதே என் வாழ்க்கையின் தரிசனம். இதெல்லாம் வாழ்க்கையில் தரிசனமாக வச்சோம்னா, நான் சொல்கிறேன், நம்மளால் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண